தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/8/2015 செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 3:47 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் குயின் எலிசபெத் பிறந்த நாள் என்று போட்டிருக்கும். வாழ்ந்தால் அதே போல் எலிசபெத் போல வாழ வேண்டும் என்பார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரியாக திகழ்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை பஞ்சாயத்து தலைவரிலிருந்து பாராளுமன்ற யோகம் வரை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு ஜாதகம் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி தேர்தலில் நிற்கின்ற பொழுது முன்பெல்லாம் ஒரு சிலர் நிற்பார்கள். இப்பொழுது பஞ்சாயத்து தலைவர் என்றால் ஒரு 10 பேர் நிற்கிறார்கள். பாராளுமன்ற தலைவர் என்றால் அதற்கென்று இப்படி ஏராளமானவர்கள் நிற்கின்ற பொழுது வெற்றி பெறக்கூடிய தகுதி ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை முதலிலே பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு வெற்றி பெற வைக்கிற தெய்வம் எது என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சாதாரணமாக 10ஆம் இடம் நன்றாக இருந்தாலே அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார்கள். முன்பெல்லாம் கிராம பஞ்சாயத்து நடக்கும். ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து ஒரு ஊர்நலத் தலைவர் என்பவர் பஞ்சாயத்து வைப்பார். அந்த பஞ்சாயத்து வித்தியாசமான முறையிலே வைத்தவர் யார் அப்படின்னா மரியாதை ராமன், தெனாலிராமன் போன்றவர்கள் எல்லாம் வித்தியாச முறையிலே அணுகுமுறை இருந்தது. மரியாதை ராமனுடைய கதை ஒன்று இருக்கும். அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அந்த 4 நண்பர்களும் சேர்ந்து ஒரு பஞ்சு வியாபாரம், மொத்தமாக பஞ்சு பொதி வாங்கி வைத்து விற்பது. அதனால் ஒரு கோடவுன் மாதிரி ஒன்று பிடிச்சி அதில் நிறைய பஞ்சு மூட்டைகள் எல்லாம் அடைந்து வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாளாக அந்த ரூமுக்கு பூனை வந்துச்சு. அவங்க சாப்பிட்ட உணவுகளை போடுவதற்காக போடுகின்ற பொழுது அதை சாப்பிட வந்த பூனை அங்கேயே ஐக்கியமாகிவிட்டது. உடனே 4 பேர் என்ன சொன்னாங்க, இந்த பூனையை நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பூனையை அந்த அறையில் வச்சு வளர்த்தாங்க. வளர்க்குற பொழுது காலையிலே எல்லோரும் சாப்பிட்டு அந்த பூனையை விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப மத்தியானம் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. அந்த பூனை 4 பேரும் 4 கால் ஆளுக்கு ஒரு காலாக உரிமை கொண்டாடினார்கள். எனக்கு இந்த கால் அப்படின்னார் ஒருத்தர், நான் இந்த காலை கவனிச்சுக்கிறோம்னாரு இன்னொருத்தர், அந்த கால், அடுத்தது வேறொரு கால். இந்த பூனையினுடைய 4 கால்களையும் 4 நண்பர்களும் ஆளுக்கு ஒரு காலாக வைத்து அதை கவனித்து கொண்டு அந்த பூனைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார்கள். திடீர்னு ஒரு நாள் ஒரு காலில் புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்த உடனே என்ன பண்ணாரு, அந்த காலுக்கு உடைமைக்காரர் ஒரு எண்ணெய் துணி, தேங்காய் எண்ணெயில் நனைத்த துணியை அந்த காலில் கட்டினார். கட்டினா புண்ணு சீக்கிரம் ஆறிடும், இல்லாட்டி மஞ்சள் தூள் போடணும். அதனால் அந்த புண்ணு ஆறுறதுக்காக வச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போன உடனே இந்த பூனை என்ன பண்ணுச்சு, இவங்க வேலைக்கு 3 பேரும் போன உடனே அது தவிக்கிட்டே தெரிஞ்சிச்சு. ஒரு விளக்கில் தவினுச்சு, ஒரு சிறு மாட விளக்கில் தவினுச்சு. தவினோடனே என்ன ஆணுச்சு, அந்த பஞ்சு அதனுடைய காலில் கட்டியிருந்த அந்த துணி இருக்குல்ல, எண்ணெய் துணி, அதில் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே அந்த தீ பிடிச்ச காலோட என்ன பண்ணுச்சு, பஞ்சு பொதி மேலே வந்து தவி ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த அறையில் இருக்கிற பஞ்சுக்கு மேலே பூரா அந்த உஷ்ணம் தாங்காமல் கால் சுடுவதனாலே தவி போணுச்சு. தவினோடனே எல்லா மூட்டைகளும் எரிஞ்சு போச்சு. மதியான நேரத்தில் சாப்பிட்ற போது இவங்கெல்லாம் வந்தாங்க. 4 பேர் வந்து 4 பேருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த பூனையை பார்த்தாங்க, அந்த அந்த காலுக்கு உடைமைக்காரனையும் பார்த்தாங்க. யார் அந்த காலுக்கு உடைமைக்காரர், புண்ணுக்கு துணி சுற்றினவர்னு பார்த்தாங்க. அந்த நண்பர்கிட்ட சொன்னாங்க, இந்த பஞ்செல்லாம் முழுவதும் எரிஞ்சு போச்சு, இதுக்குள்ளே அமௌண்ட்டு பூரா நீ தான் தரணும். ஏன்னா உன்னுடைய கால்னால தான் இந்த பூனை வந்து எல்லா பஞ்சையும் எரிச்சிச்சு. அந்த காலில் தான் வந்து நீ புண்ணுக்கு துணி கட்டினா அந்த துணியில் வந்து தீ பிடிச்சிச்சு, அந்த தீ பஞ்சு பூரா பிடிச்சிருச்சு. ஆகையினாலே எங்களுக்குள்ள நஷ்டஈடெல்லாம் தர வேண்டியது நீ தான்னு சொல்லி இவற்றை சொல்லிட்டாங்க. அந்த காலுக்கு பொறுப்பாளராக இருந்த பையன் என்ன பண்ணார், மரியாதை ராமன்கிட்ட போய் சொன்னார், பஞ்சாயத்து வச்சு சொல்லுங்கன்னு. மரியாதை ராமன் சொன்னதை நீங்கள் கவனமாக கேட்கணும். மரியாதை ராமன் என்ன சொன்னார், இந்த காலில் வந்து அவர் துணி கட்டினது உண்மை, வாஸ்தவம்தான். அதில் தீ பிடித்ததும் உண்மைதான். பற்றி கொண்ட தீயோடு அந்த பூனை மிக சூடு தாங்காமல் அந்த காலினுடைய வலியும் பொருட்படுத்தாமல் பஞ்சு மூட்டை மேலெல்லாம் குதித்து குதித்து சென்றது. அப்படி செல்வதற்கு உதவிய கால் எது, உங்களுடைய 3 பேருடைய பராமரிப்பில் இருந்த 3 கால்களும். ஆகையினாலே உங்களுடைய கால்களின் உதவியால் தான் இந்த பூனை தவியது. எனவே நீங்கள் 3 பேரும் தான் இவருக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார். இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு. இப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்லுகிற ஆற்றல் ஒருவருக்கு வர வேண்டுமானால் அவருக்கு சமயோஜித புத்தி வேண்டும், குருபலம் நன்றாக இருக்க வேண்டும், சிந்திக்கிற ஆற்றலுக்குரிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்க வேண்டும். அப்படி பஞ்சாயத்து தலைவராகவோ பாராளுமன்ற தலைவராகவோ
நீங்கள் இருக்க விரும்பினால் உங்கள் சுய ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே செவ்வாய் வலுப்பெற்றிருக்க வேண்டும். பலரையும் கட்டிமைக்கிற ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு. 10லே ராகு இருந்தாலும் இது போன்ற தேர்தலிலே நீங்கள் நிற்கலாம். அப்படி தேர்தலில் நின்ற பின்னாலே இந்த தேர்தலிலே வெற்றி பெற வைக்கிற தெய்வம் எது என்றால் திருச்செந்தூருக்கு யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகப்படி அனுகூலம் செய்கிற நேரத்திலே நீங்கள் போக வேண்டும். முருகன் போராடி வெற்றி பெற்ற ஸ்தலம். எனவே வாழ்க்கையில் சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றி பெற்ற அந்த சக்திவேல் பெற்று வெற்றி கொண்ட முருகன் இருக்கிற இடம் செந்தூர். எனவே பகை ஒழிக்கும் இடத்திற்கு சென்று திருப்புகளை பாட வேண்டும். திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு பிறகு சிக்கல் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்பட்டால், பதவியிலே சிக்கல்கள் வந்தால், சிக்கல் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கு முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டிக்கு முதல் நாள் முத்து முத்தாக வியர்வை வரும். அங்கே இருக்கிற குருக்கள் அதை துடைத்து துடைத்து வாளியிலே ஊற்றுவார். போராடுவதற்கு முதல் நாள் முகத்திலே அப்படியே வியர்வையாக துளிகள் அரும்பும். டென்ஷனாக முருகன் இருக்கிற நாள் என்பார்கள். அப்படிப்பட்ட சிக்கலுக்கு சென்றால் உங்கள் சிக்கல்கள் தீரும். சஷ்டி என்றைக்கு சென்றாலும் யோகம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகப்படி யோகமான அனுகூலமான நாள் பார்த்து சென்றாலும் பலன்கள் கிடைக்கும். அப்படி தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்று ஒரு ஆலயம், தலைமை பதவியிலே வெற்றி பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கென்று ஆலயம் என்றெல்லாம் தமிழகத்தில் எண்ணற்ற திருக்கோயில்கள் இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நீக்குகிற ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு. இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் ஏற்படும் நாள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் கொஞ்சம் குணம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் செவ்வாய் நீச்சம். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, தனவரவில் இருந்த தடைகள் அகலுகின்ற நாள். தனித்து இயங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து சேரும். 6லே சனி இருப்பதால் அற்புதமான நேரம் இந்த நேரம். சுயதொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு கூட்டாளிகள் தானே வந்து நேவர். உத்தியோகத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நீண்ட நாளாக வராத ஒரு பதவி உயர்வு இப்பொழுது வரப்போகிறது. மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எல்லை மீறி பழகியவர்கள் கூட உங்களுக்கு எதிரியாகலாம். 2லே செவ்வாய் நீச்சம். அதை காட்டிலும் சூரியன் 2ல் இருக்கிறார். எனவே கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வேகமாக பேசினால் பல காரியங்கள் கெட்டுவிடும். எனவே நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உங்கள் இல்லம் தேடி உயர் அதிகாரிகள் கூட இன்றைக்கு வரலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் கூட ஆச்சரியப்படத்தக்க தகவல் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறையும் இந்த நேரத்தில் காரிய வெற்றிக்கு கடவுளை வழிபட வேண்டும். கிழமை செவ்வாய் என்பதால் கந்தப்பெருமானை வழிபாடு செய்தால் கடமையில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, சுக்கிரபலம் குறைவாக இருக்கிறது. சகோதர வர்க்கத்தாரோடு சில போராட்டங்களை சந்திப்பீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் சம்பவம் வரலாம். தொழிலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க விழிப்புணர்ச்சி தேவை. கன்னிராசி நேயர்களே, விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். சூரிய பலம் நன்றாக இருந்தாலும் கூட விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருகிற லாபம் உடனே விரயமாகி விடலாம். எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. 2ல் சனி இருப்பதால் எதை சொன்னாலும் அதை செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வாக்கு கொடுக்கும் முன் சிந்தித்து வாக்கு கொடுப்பதுதான் நல்லது. மாலை நேரத்தில் பயணத்தால் பலன் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் உருவாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வளர்ச்சிக்கு வித்திட மாற்று இனத்தவர்களின் துணை இன்று உங்களுக்கு தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் நாள்.
சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் கிடைக்கும். தக்க விதத்தில் தனவரவும் வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அஞ்சல் வழி செய்தி அனுகூலமாக இருக்கும். செய்தொழில் வளர்ச்சி கண்டு நீங்களே மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, சூரியன் அஷ்டமத்தில், விரையாதிபதி செவ்வாயும் 8இல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொத்துக்களால் மிகப்பெரிய லாபம் உண்டு. சொந்த பந்தங்களில் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, பொது நல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவர். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் முடியும். கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். உடன் பணிபுரிபவர்களிடம் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் விரயங்கள் ஏற்படும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். வரன்கள் நீண்ட நாட்களாக வரவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு வீடு தேடி வரன்கள் வரப்போகின்றன. கல்யாண கனவுகள் நனவாகும். மீனராசி நேயர்களே, தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவர். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.